மதுரை ஸ்டைலில் கொத்துக்கறி குழம்பு இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரிக்கெலாம் சூப்பராக இருக்கும். முக்கியமாக பரோட்டாவோட கல்லாசாக இருக்குங்க. நான் இன்னைக்கு வீட் பரோட்டாவோட சர்வ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே பரோட்டா நீங்கள் கொஞ்சம் கிறிஸ்பியாக அப்படியே முருகலாக உடச்சி சாப்பிட்ற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த கிரேவி மேலே கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றி வெங்காயம் வச்சு சாப்பிடும்போது நறுக்கு முறுக்குன்னு அட்டகாசமாக இருக்கும். இந்த குழம்போட ஃப்ளேவரை சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறோம். அதோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இதுல இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அடுத்து இதுல தூளா கட் பண்ண 2 வெங்காயம், அது வதங்கின பிறகு 2 பெரிய தக்காளியை அரைச்சு உள்ள சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல மிளகாய் தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு, அதோட நம்ம அரைச்சோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா, அதையும் உள்ள சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சிக்கன் கொத்துக்கறியை உள்ள சேர்த்துட்டு ஒரு கை புதினா உள்ள சேர்த்து நல்லா பெரட்டுங்க. மசாலாவோட கறி நல்லா வதங்கணும். இப்ப இதுல 1.5 கப் தண்ணி ஊத்தி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. நீங்க இதை மட்டன் கொத்துக்கறியில கூட செய்யலாம். என்ன ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு இதே மெத்தட்ல செஞ்சுக்கலாம். நல்லா கொதிச்சு வரும்போது உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னொரு 1/2 கப் ஊத்தி டைலூட் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த கன்சிஸ்டன்சியா போதும்னா கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆக்சுவலி இது ரொம்ப குவிக்கா செஞ்சிடலாம். நான் வீக்கெண்ட் அதுவுமா இதை போட்டிருக்கிறதுக்கு காரணமே சாட்டர்டே இல்ல சண்டே கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்களா, ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமா பூரி, சப்பாத்தி, பரோட்டா கூட இது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அப்படி இல்லைன்னா இட்லி, தோசை கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி